Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, நம்ம ஹியூமன்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய நிப்பிள்ஸோட வேலை என்ன? அஃப்கோர்ஸ் அது பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது பெண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு ஏன் தேவையில்லாமல் நிப்பிள்ஸ் இருக்குது அப்படின்ற கேள்வி இங்கே நமக்கு எழும். எவல்யூஷன் தியரி படி ஒரு உயிரினத்தோட எந்த ஒரு பண்பு அது வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதை மட்டும்தான் நேச்சர்ன்றது செலக்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தும். அப்படி பார்த்தோன்னா ஆண்களுக்கு தேவையே இல்லாத நிப்பிள்ஸ் ஏன் இன்னும் காணாமல் போல அப்படின்ற இன்னொரு கேள்வி இங்கே எழும். ஸோ மை டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆண்களுக்கு ஏன் நிப்பிள்ஸ் அதாவது முளைக்காம்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், ஆண்களுக்கு ஏன் நிப்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குழந்தை கருவாக உருவாகிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை கருவாக உருவாகிற அந்த ஸ்டேட்டை எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை எம்ப்ரியோ ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றது கரு உருவாகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் அது முடிவு பண்ணவே படும். இந்த முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குரோமோசோம் அப்படின்ற ஒரு மேட்டர் தான் இந்த முடிவை எடுக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே 23 ஜோடி குரோமோசோம்ன்றது இருக்கும். மொத்தமாக 46 குரோமோசோம் இருக்கும். இந்த 23 ஜோடியில் மொதல் 22 ஜோடி குரோமோசோமை ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் 23வது ஜோடி குரோமோசோமை செக்ஸ் டிட்டர்மைன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணா வளரணுமா இல்லை பெண்ணா வளரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 23வது ஜோடி குரோமோசோம் XX குரோமோசோமாக இருக்குது அப்படின்னா அது பெண் குழந்தையாக வளரும். இல்லை XY குரோமோசோமாக இருக்குன்னா அது ஒரு ஆண் குழந்தையாக வளரும். ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சு ஒரு ஆணோட ஸ்பெர்ம் அப்படின்றது பெண்ணோட எக்கு கூட கலந்தால் தான் கருன்றது உருவாகும். இப்படி உருவாகக்கூடிய கருவில் ஆண்கிட்ட இருந்து ஒரு X குரோமோசோமும் பெண்கிட்ட இருந்து ஒரு X குரோமோசோமும் ஒன்றா சேர்ந்தா அது ஒரு பெண் குழந்தையாக வளரும். இல்லை ஆண்கிட்ட இருந்து ஒரு Y குரோமோசோமும் பெண்கிட்ட இருந்து ஒரு X குரோமோசோமும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னா அது ஒரு ஆண் குழந்தையாக வளரும். இப்போ ஒரு குழந்தை ஆணா பெண்ணா எப்படி முடிவு பண்ணப்படுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடக்கக்கூடிய குரோமோசோம் மெர்ஜிங்கில் சில மிஸ்டேக்ஸ் நடந்து XY குரோமோசோமோட பிறக்கிற ஒரு ஆண் குழந்தையானது சில டைம்ஸில் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா X குரோமோசோமோட பிறந்துடும். இந்த ஸ்டேஜை கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம சப்ஜெக்டில் வராது. ஸோ அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். பட் இப்படி தான் ஒரு கருன்றது ஆண் குழந்தையாக வளரணுமா இல்லை பெண் குழந்தையாக வளரணுமா அப்படின்றத முடிவு பண்ணும். குரோமோசோமுக்கும் நிப்பிள்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது மை டியர் வியூவர்ஸ். இந்த செக்ஸ் டிட்டர்மைன் குரோமோசோம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு கரு உருவாகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த குரோமோசோம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நிப்பிள்ஸ்ன்றது வளர்றது ஒரு கரு உருவாகி 4லிருந்து 6 வாரத்துக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு நிப்பிள்ஸ்ன்றது வளர ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்னு முடிவாகிறதுக்கு முன்னாடியே உருவாகக்கூடிய நிப்பிள்ஸு வெறும் நிப்பிள்ஸாக மட்டும் வளராமல் பால் குழாய்களோட சேர்ந்தே வளரும். இந்த பால் சுரந்து வரும் இல்லையா, அந்த குழாய்களோட சேர்ந்தே வளரும். பட் 8 வாரத்துக்கு அப்புறம் அந்த கருன்றது ஆணா முடிவாயிருச்சு அப்படின்னா அந்த வளர்ந்த பால் குழாய்கள் மேமரி கிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி மில்க் லைனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி வளர்ந்த இந்த மேமரி கிரஸ்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். பட் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேர்த்தோட நிப்பிள்ஸும் பிரஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எப்போ சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வயசுக்கு வரும்போது உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோனியல் சேஞ்சஸ்னால 2 பேரோட நிப்பிள்ஸுமே வளர ஆரம்பிக்கும். பட் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களோட நிப்பிள்ஸ்ன்றது அதிகமாக வளர ஆரம்பிக்கும். பட் ஆண்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆண்களோட பிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டக்ஸ் அதாவது நுண்குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். பெண்களில் அதெல்லாம் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அடல்ட்ஹுட் வரும்போது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு பெரிய பிரஸ்டாகவும், பிகாஸ் அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு பெரிய பிரஸ்டாகவும், ஆண்களுக்கு அந்த நிப்பிள்ஸ் மட்டுமே அப்படியே நின்றும் வளராது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் மை டியர் வியூவர்ஸ் ஏன் ஆண்களுக்கு நிப்பிள்ஸ்ன்றது இருக்குது அண்ட் ஏன் ஆண்களுக்கு பிரஸ்ட் வந்து பெண்கள் மாதிரி பெருசாக வளர்றதில்ல அப்படின்ற காரணம் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த மாதிரி நிப்பிள்ஸ் வளரக்கூடிய ப்ராசஸில் சம்டைம்ஸ் சில தப்பு அப்படின்றது நடக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய தப்புனால 20ல் ஒரு ஆண்களுக்கு சூப்பர் நியூமரரி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா நிப்பிள்ஸ் அப்படின்றது வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி வளரக்கூடிய எக்ஸ்ட்ரா நிப்பிள்ஸ்ன்றது 100% காஸ்மெட்டிக்காக இருக்கும். அதை ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பட் ரொம்ப ரேரஸ்ட் கேஸாக இந்த 3வது இல்லை 4வது வளரக்கூடிய நிப்பிள்ஸும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பர் நியூமரரி கண்டிஷன்னால 7 நிப்பிள்ஸோட ஒரு ஆண் அப்படின்றவங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுலேயே ஹையஸ்ட் நிப்பிள்ஸோட பிறந்த ஆண்ன்றவங்க இவங்க மட்டும்தான். பட் ஃபியூச்சரில் இவங்களோட நிப்பிள்ஸ் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க.
பட் இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டட் நிப்பிள்ஸோட பிறந்த ஆணுன்னா அது இவர் தான். அடுத்ததான் ஆண்களுக்கும் பால் சுரக்குமா அப்படின்ற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு வரலாம். இன்ட்ரெஸ்டிங்லி சில நேரங்களில் ஆண்களுக்கும் பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் ஒருத்தவங்க ஸ்டார்வேஷன்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னா, பட்டினியாக இருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி ஹார்மோனியல் இம்பேலன்ஸ்னாலையும் பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி ரொம்ப நாளாக மெடிக்கேஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வரும்போதும் அவங்களுக்கு பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய மில்கானது பாலூட்டும் தாய்மார்களுக்கு வரக்கூடிய மில்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலான புரோட்டீன்ஸோடு இருக்கக்கூடிய மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆண்களுக்கு நிப்பிள்ஸ் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு நிப்பிள்ஸ் இருக்கிறதுனால பெருசாக பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த நிப்பிள்ஸ் அப்படின்றது செக்ஷுவல் ஸ்டிமுலேஷனுக்கும் அரோசலுக்கும் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஆண்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டடியில் மோர் தென் 50% ஆண்கள் அவங்களோட நிப்பிள்ஸை டச் பண்ணுறதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சில ஹெட்டிரோஜீனியல் ஆண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பிரஸ்ட்டை என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸை அவங்களே கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு நிப்பிள்ஸ் இருக்கிறதுனால எந்த யூஸ் இல்லை, அது இல்லைனாலே எந்த யூஸ் இல்லை. பட் சில ஆண்களுக்கு அந்த நிப்பிள்ஸ் இருக்கிறதுனால செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன்ன்றது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சில ஆண்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு இருக்கிற மாதிரியே பூப்ஸ்ன்றது பெருசாக இருக்கும். இதற்கு காரணம் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒபிசிட்டி இல்லாட்டி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் காரணமாக அவங்களுக்கு பூப்ஸ்ன்றது பெருசாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இன் மென் ஆர் கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷன்னாலையும் ஆண்களுக்கு பூப்ஸ்ன்றது பெருசாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண்களோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன், அதாவது ஃபீமேல் ஹார்மோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு ஆண்ட்ரோஜனோட அதிகமாகும் போது அவங்களோட பூப்ஸ்ன்றது பெருசாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மென்ஸில் இது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான காரணத்தினாலேயும் அவங்களோட பூப்ஸ்ன்றது பெருசாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுறது பெண்களை அதிக அளவில் தாக்கக்கூடிய ஒரு கேன்சர். இந்த கேன்சர்னால பெண்கள் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய உண்மை. பட் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையும் இங்கே இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுறது ஆண்களுக்கும் கண்டிப்பாக வரும். 0.5%லேருந்து 1% ஆஃப் த மென்க்கு பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி வந்தாலையும் அந்த சிம்டம்ஸ் என்னன்னு தெரியாமல் அதை அவங்க கண்டுக்காமல் விடுறதுனால அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரஸ்ட் கேன்சரை பற்றின அவேர்னஸ்ன்றது ஆண்களுக்கும் கட்டாயம் தேவை. உங்களோட செஸ்ட்டை சுற்றி ஏதாவது பெயின் இருக்குது, இல்லாட்டி உங்களோட நிப்பிள்ஸை சுற்றி ஹார்டாக இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது கிராக் வருது, புண்ணான மாதிரி இருக்குது, இல்லை வலி எடுக்குது, சாஃப்டாக இருந்த உங்களோட நிப்பிள்ஸ் ஹார்டாக மாறிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஏதாவது சில கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் அது பிரஸ்ட் கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டீங்க, அது ஏதோ நார்மலான ஒரு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மை டியர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஆண்களுக்கு ஏன் நிப்பிள்ஸ் இருக்குது, அதனால பிரஸ்ட் கேன்சர் வருமா, ஏன் அவங்களுக்கு பூப்ஸ் பெருசாக இருக்குது, பால் சுரக்குமா இப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய். மை டியர் வியூவர்ஸ், போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், எவல்யூஷன் மூலிமா நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத உறுப்புகள் எல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களோட உடம்புலேருந்து காலப்போக்கில் காணாமல் போன உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். டாடா, பை பாய்.